friends, welcome back to my kitchen cabinet. இன்னைக்கு ஒரு டீ டைம் ஸ்நாக் கார வடை எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். இது பண்றதுக்கு 1 கப் அளவு இட்லி அரிசி அல்லது புழுங்கல் அரிசி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு இட்லி அரிசி தான் எடுத்துட்டு இருக்கேன். இதோட கூட ஆட் பண்றதுக்கு அதே கப்ல 1/2 கப் அளவு கடலை பருப்பு எடுத்துக்கலாம். இதுக்கு பதிலா பட்டாணி பருப்பு இருந்ததுன்னா அது கூட எடுத்துக்கலாம். அது ரொம்ப நல்லா இருக்கும். பட்டாணி பருப்பை வடை பருப்புன்னு சொல்றது உண்டு. அதே போல் 1/2 கப் அளவு உளுந்தும் எடுத்துக்கலாம். அதையும் இதோடு கூட ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிக்கலாம். இந்த கார வடை திருநெல்வேலி, நாகர்கோவில், திருவனந்தபுரத்துல எல்லாம் உள்ள டீ கடையில் உள்ள ஃபேமஸான ஸ்நாக் ரெசிபி. இப்போ நம்ம அரிசி பருப்பு எல்லாம் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இது குறைஞ்சது 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ அரிசி பருப்பெல்லாம் நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதில் உள்ள எக்ஸஸான தண்ணியெல்லாம் வடிகட்டிக்கலாம். நம்ம சாதாரணமாக பருப்பு வடைக்கு செய்கிற மாதிரியே இதுக்கு அதிகப்படியான தண்ணி தேவையில்லை. இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வடித்தாச்சு. இப்போது மிக்ஸி ஜாரில் அதிலிருந்து ஒரு 2 கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததான் இந்த கார வடைக்கு தேவையான மிளகாய் வத்தல் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 7 மிளகாய் வத்தல் ஆட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் அரிசி பருப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா தேவையான தண்ணி ஆட் பண்ணி இது போல் கெட்டியாக அரைச்சிக்கலாம். அதிகமாக தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. அதை சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். அதோடு கூட ஆட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணிட்டுருக்கேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். அரைச்ச மாவு லேசான ரவை பதத்துக்கு இருக்கணும், ரொம்ப நைஸாக இருக்க வேண்டாம். இப்போ இதோடு கூட கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் கொஞ்சமாக பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் கேரட், கேபேஜ், கேப்சிகம் மாதிரி வெஜிடபிள்ஸ் வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதுக்கு தேவையான சால்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கார வடைக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக ஒரு கடாயில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் கையை தண்ணியில் நனைச்சிட்டு இந்த மாவை கொஞ்சமாக கையில் உருண்டைகளாக உருட்டி எண்ணெயில் கையில் தெரிக்காமல் பார்த்து போடணும். இதுபோல் எல்லா உருண்டைகளையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். மாவை எண்ணெயில் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். பொன்னிறமானதும் இது போல் எடுத்துடலாம். இந்த கார வடை வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். வடையில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கணும்னு விருப்பப்பட்டா அந்த மாவில் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு பொரிகடலை ஆட் பண்ணிக்கலாம். அல்லது அரைக்கும் போதே கடலைப்பருப்பை கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு அதை கடைசியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சூடான எண்ணெயில் அதை ஆட் பண்ணி கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இது மாதிரி செய்யும்போது மசால் வடையில் இருக்கிறது மாதிரியே பொரிகடலை இடையில நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த வடைக்கு வெங்காயம் ஆட் பண்ணுறது கூட ஆப்ஷனல் தான், விருப்பம் இருந்தால் ஆட் பண்ணால் போதும். சூடான டீ காஃபியோட, தேங்காய் சட்னி அல்லது கார சட்னியோட இந்த வடை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம்.